சில பசங்க பவுலிங் போட்டா தோல்ல வலிக்குதுன்னு சொல்றாங்கங்க சார். அதுக்கு என்னங்க சார் காரணம்? பல ஸ்டூடண்ட்ஸ் இந்த கம்ப்ளைண்டோட வருவாங்க. சார் நான் பவுலிங் மட்டும் போட முடியல சார். பவுலிங் போட்டா வலிக்குது அப்படின்னு. ஏன் பவுலிங் போட முடியறதில்ல அப்படின்னா, பவுலிங் போடுறது கைய மேல தூக்கி வீசும் பொழுது, இந்த சூப்ராஸ்பைனட்டஸ் அப்படிங்கிற ஒரு மசிலோட வேலை வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த மசில் தான் வந்து கைய மேல தூக்கி பவுலிங் போடும்போது ஒரு ஆக்ஷனுக்கு வரும். 2வது அந்த ஆக்ஷன் போது அந்த மசில் தான் வந்து 2 எலும்புக்கு நடுவுல சிக்கிறது. ஸோ 2 எலும்புக்கு நடுவுல கம்ப்ரஸ் ஆகுற அந்த மசிலோட இன்செர்ஷன் தான். ஸோ பல பேருக்கு ரிப்பீட்டடா த்ரோ பண்றது சரி, ரிப்பீட்டடா பவுலிங் போடும்போதும் சரி, அந்த மசில் டெண்டான் வந்து 2 எலும்புக்கு நடுவுல சிக்கி உள்ள வீங்கி ஈஸியா டேமேஜ் ஆயிரும். ஆரம்ப கட்டத்துல வெறும் வலி மட்டும் தான் இருக்கும். இத கண்டுக்காம மறுபடியும் பவுலிங் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா, ஒரு கட்டத்துல வந்து அந்த டெண்டான் வந்து கட் ஆயிரும். இந்த சூப்ராஸ்பினஸ் டெண்டான் வந்து ரப்சர் ஆயிரும். அதனால பவுலிங் போடும்போது வலி இருக்குது அப்படின்னா, அதை வந்து அலட்சியப்படுத்தக்கூடாது. அது இம்மீடியட்டா டாக்டர்ட்ட பார்த்து ஸ்கேன் பண்ணி, அந்த டெண்டான் வந்து இன்டாக்ட்டா இருக்கா, பிரச்சனை இருக்கான்னு பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம்.